ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய வணக்கம். அந்த மேடம் சொன்ன மாதிரி பகவான் கிருஷ்ணர் எந்த ஸ்வரூபத்துல இந்த கலியுகத்துல இருக்கார் அப்படின்னா நிச்சயமா ஸ்ரீமத் பாகவதத்துல தான் இருக்கார். எப்படி ராமரோட திருநாமம் ஒலிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரோ சிரஞ்சீவியா, அந்த மாதிரிதான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற அந்த பேரை சொல்ற இடத்துலயும் சரி, அந்த புக்கு இருக்கிற ஆத்துலயும் சரி, அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்றவாக்கிட்டையும் சரி கேட்கிறவாக்கிட்டையும் சரி, அந்த இடத்துல எல்லாம் நீக்கமர நிறைந்திருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கு நிறைய கோவில்கள்லயும் சரி, நிறைய ஆத்துலயும் சரி ஸ்ரீ ஜெயந்தி, அதாவது கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி ஒரு அற்புதமான நாள்ல என்ன நீங்கள்லாம் கூடி இருந்து குளிர்ந்து அனுபவிங்கோ அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நமக்கெல்லாம் காட்டி கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த பாகவத புராணத்தை நம்ம எடுத்துட்டோம், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, வியாச பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னா 17 புராணங்களை எழுதினார். அந்த 17 புராணங்களை அவர் அருளி பண்ண அப்புறம் கூட அவருக்கு என்னவோ மனசுல ஒரு திருப்தியே வரலையாம். என்னவோ ஒரு சிறு குறை, ஒரு மனக்கலக்கம், மனக்குழப்பம் அப்படின்றது இருந்துட்டே இருந்துதான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, நான் இந்த மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல, ஒரு நன்மையுமே நான் செய்யல அப்படின்னு 17 புராணத்தை அவர் அருளின பிறகும் அந்த ஒரு சின்ன குறை அப்படின்றது அவருடைய மனசுல இருந்துட்டே இருந்துதான். அப்ப எதேர்ச்சியா சுகீர்த்தமாக, அதாவது எதேர்ச்சியா நாரத மகரிஷி அந்த இடத்துக்கு வந்தாராம். வந்ததும் தன்னுடைய மனக்குறைய அந்த வியாச மகரிஷி நாரதர் கிட்ட சொன்னதும் நாரதர் சொன்னாராம், கவலைப்படாத, 18வது புராணமாக பக்தி ரசம் சொட்ட சொட்ட பெருமாளுடைய கதைய மட்டுமே மையமாக வச்சுட்டு நீ பண்ணின அப்படின்னாக்க உனக்குள்ள இருக்கிற அந்த மனக்கவலை, அந்த மனக்குழப்பம்ன்றது தானா நீங்கிடும் அப்படின்னு நாரத மகரிஷி சொல்ல, உடனேயே வியாச பகவான் எழுதி கொடுத்த அந்த புராணம் தான், அருளி செய்த அந்த புராணம் தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற ஒரு அற்புதமான புராணம். பொதுவாவே ஒரு விஷயத்த சொல்லுவா, என்ன அப்படின்னா, விஷ்ணு புராணத்தை நாம கேட்டோம் இல்ல படிச்சோம் அல்லது சொன்னோம் அப்படின்னா நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ள அந்த ஞானம் அப்படின்றது வளரும் அப்படின்பா. அதே மாதிரி ராமாயணத்தை சொன்னாலோ அல்லது கேட்டாலோ அல்லது படிச்சாலோ பக்தி அப்படின்றது பெருகுமா. அதே மாதிரிதான் மகாபாரதத்தை நாம சொன்னாலோ இல்ல கேட்டாலோ அல்லது படிச்சோம் அப்படின்னாலோ நமக்குள்ள அந்த வைராகியம் அப்படின்றது பிறக்கும். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 3 in 1, வைராகியம், ஞானம், பக்தி மூணுமே நமக்கு ஒரு சேர கொடுக்க வல்ல ஒரு அற்புதமான ஒரு புராண காவியம் என்ன அப்படின்னா அது நிச்சயமா நம்மளுடைய ஸ்ரீமத் பாகவதம் தான். இதுல என்ன அப்படின்னா நிறைய ஸ்லோகங்கள் அவ்வளவு அற்புதமா கொட்டி கிடக்கும். ஒவ்வொரு ஸ்லோகம், அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படிச்சு பார்த்தோம், அதோட அர்த்தத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை நமக்குள்ள தானாகவே கொடுக்க வரும். அதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம், ஒரு அற்புதமான ஸ்லோகம், நம்மளுடைய இன்னைக்கு ஹயவதனா குரூப்ல கூட அனுப்பிச்ச மெசேஜ்ல ஒரு அற்புதமான ஸ்லோகம் ஒண்ணு கோட் பண்ணியிருந்தா. அது என்ன அப்படின்னா, வியாச பகவான் சுகரை பத்தி சொன்ன ஒரு ஸ்லோகம். அது என்ன அப்படின்னா, நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத்த பாகவதம் ரசம் மாலயம் முகூரஹோ ரசிகா புவி பவா பவுகாஹா அப்படின்றதுதான் அந்த ஸ்லோகம். அதுல என்ன சொல்ல வர்றார் வியாச பகவான் அப்படின்னா, தான் அருளி செய்த பாகவத புராணத்தை கேளுங்க அப்படின்னு நம்மளெல்லாம் பார்த்து சொல்லல. எல்லாருமே நான் அருளி இருக்கேன் இந்த பாகவத புராணம், அதை நீங்க கேட்டு அனுபவிங்கோன்னு அவர் சொல்லவே வரல இந்த ஸ்லோகத்துல. அதுல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தன்னுடைய மகனும் சிஷ்யனுமான சுகரிடம் இருந்து பாகவதத்தை கேளுங்கள்னு அவரே சொல்லியிருக்கார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிகம கல்பத்தரோ அப்படின்றதுல நிகமம் அப்படின்றது வேதத்தை குறிக்கும். எப்பொழுதுமே வேதத்துக்கு நிறைய மறை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சமஸ்கிருதத்துல நிகமம் அப்படின்னா வேதம் அப்படின்னு ஒரு பொருள்.
வேதமாகிற கல்ப விருட்சத்திலிருந்து அப்படிங்கிறது தான் இந்த நிகம கல்பத்தரோ அப்படிங்கிற பதத்திற்கான அர்த்தம். பலம் அப்படின்னா பழம். வேத மரத்தின் பழமாக இருக்கு பாகவதம். அது எப்படிப்பட்ட பழமா இருக்கு அப்படின்னா அது ரொம்ப அதீத சுவையான பழம் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. அது மட்டும் இல்லாமல் அது கலித்தம். கலித்தம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நழுவி விழக்கூடிய பழமாக இருக்கிறதாம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். நாம கஷ்டப்பட்டு ஒரு மரத்துல ஏறி பழத்தை பறிக்கணும், இல்ல ஏணியெல்லாம் போட்டுண்டு ஏறி பறிக்கணும், இல்ல ஒரு ஆளை வச்சுதான் அந்த பழத்தை பறிக்கணும் அப்படின்லாம் இல்லவே இல்லையா இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற பழம். அது எப்படி விழறது அப்படின்னாக்க சுகமுகாத், அதாவது சுகம் என்றால் கிளி. இந்த கிளியின் வாயிலிருந்து சுவையான ரசமான பாகவத பழத்தை வேத மரத்திலிருந்து நமக்காக அமிர்த ரசம் சொட்ட சொட்ட தந்து அருளி இருக்கிறார் சுகபிரம்மம் அப்படின்னு நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கிறது யாருன்னா சாக்ஷாத் வியாச பகவான் தான். அப்படிப்பட்ட பாகவதத்தை நாமெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்றார் தெரியுமா அவர்? பிபத்த அப்படிங்கிறார். பிபத்த அப்படின்னா பருகுங்கள் அப்படின்னு அர்த்தம். எதுவரை என்றால் ஆலயம் அடையும் வரை அப்படின்றார். லயம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா மோக்ஷம். எப்போ நாம ஸ்ரீமத் பாகவதத்தை பருகுறோம், அதாவது கேட்கிறோம் அப்படின்னாலே நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே அந்த மோக்ஷ பிராப்திங்கிறது சர்வ நிச்சயம் அப்படிங்கிறத வியாச பகவானே நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதுவும் நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா முகு முகுகுனா அடிக்கடி பாகவதத்தை கேட்டோ படிச்சோ அனுபவிச்சுட்டே இருக்கணுமா. அதனாலதான் நம்மளெல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா ரசிகர்களே பாவுகர்களே பூமியிலேயே இந்த பாகவத ரசத்தை பருகுங்கள், மோட்சம் வரை விடாது பருகுங்கள், அடிக்கடி பருகுங்கள் என்று நம்மை எல்லாம் பார்த்து உபதேசம் செய்கிறார் வியாச பகவான். 7 நாட்கள்ல சுகபிரம்மம் பரீட்சித் மகாராஜாவிற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசித்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த சப்தாகம் அப்படின்னு ஏன் இத சொல்றோம் அப்படின்னா சப்தா அப்படின்னா 7, அகசு அப்படின்னா பகல் பொழுது. 7 பகலில், அதாவது 7 நாட்களில் சொல்லி முடிக்கப்பட்ட ஒரு பக்தானுபவம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல எவ்வளவு ஸ்கந்தங்கள் இருக்கு, எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கரெக்டா 12 ஸ்கந்தங்கள் இருக்கு. 18,000 ஸ்லோகங்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. இதை எப்படி பிரிச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா முதல்ல இருக்கக்கூடிய 9 ஸ்கந்தங்கள்ல பகவானுடைய அவதாரங்கள், மற்ற அவதாரங்கள், அதுக்கப்புறமா பக்தர்களின் சரித்தம், அவளுடைய வரலாறு, இது எல்லாமே முதல் 9 ஸ்கந்தங்கள்ல இருக்கும். 10வது ஸ்கந்தத்தை எடுத்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க கிருஷ்ணானுபவம் மட்டுமே தான் அந்த 10வது ஸ்கந்தத்துல இருக்கும். 11வது ஸ்கந்தத்துல உத்தவ கீதை. 12வது ஸ்கந்தத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலியுகத்துல நாம என்ன பண்ணணும், நாம ஜபம் பண்ணணும், அதை ஏன் பண்ணணும் அப்படின்னு விவரிக்கக்கூடிய ஸ்கந்தமாக அந்த 12வது ஸ்கந்தம்ங்கிறது இருக்கும். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எதற்காக வேதவியாசர் அருளினார் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாமே எப்பொழுதுமே இருக்கும். முதலியே அவர் சொன்னார் 17 புராணங்களை எழுதின அப்புறமும் எனக்கு ஒரு மன திருப்தியே ஏற்படல அப்படின்னு சொன்னது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த துவாபர யுகத்தோட இறுதி பகுதி வந்த பொழுது வேதவியாசர் நம்மை பத்தி எல்லாம், அதாவது கலியுகத்துல பிறக்க போறவாளான நம்மை பற்றி எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டாராம். என்ன காரணம் அப்படின்னா கலியுகத்துல பிறக்க போறவாளுக்கு ஞானம், பக்தி, திறமை இது எல்லாமே கொஞ்சம் குறைவா இருக்குமே. அப்படி இருக்கும் பொழுது இவாளால எப்படி மொத்த வேதங்களையும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாராம் வியாசர். அதனால என்ன பண்ணார் அப்படின்னா அந்த வேதத்தையே 4ஆக பிரித்தார். இந்த வியாச அப்படின்ற அந்த வார்த்தைக்கே அர்த்தம் என்ன, அவருடைய பெயர் காரணம் அந்த வியாசன் இருக்கு இல்லையா, அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரித்தல் அப்படின்னுதான் பொருள்.
வேதத்தை 4ஆக பிரித்து நமக்காக கொடுத்ததுனாலதான் அவருடைய பேரே வேதவியாசர் அப்படின்னே ஆனது. வேதத்தின் பொருளை சரியானபடி நாம அனைவரும் சொல்ல வேண்டும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 17 புராணங்களையும் இயற்றினார் வேதவியாசர். இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு இந்த அற்புதமான ஒரு பெயரை இந்த புராணத்திற்கு ஏன் அவர் பெயராக தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, பகவதக இதம் பாகவதம் என பொதுவா பெரியோர்கள் கூறுவார்கள். அதாவது பகவானை பற்றி முழுக்க முழுக்க எந்த நூல் சொல்கிறதோ அதற்கு பாகவதம் என்று பெயர். ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ் அப்படின்ற 4 குணங்கள் யாரிடம் இருக்கோ அவரை தான், அதாவது 6 குணங்களையும் பகத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகத்தை கொண்டவனதான் பகவான் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்படி அந்த பகத்தை கொண்ட பகவானை பற்றி சொல்வதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். கிருஷ்ண அவதாரத்துல என்ன பண்ணார் பெருமாள்? இந்த 6 குணங்களையும் நமக்காக அழகாக வெளியே காட்டி தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் என்பதை நமக்கெல்லாம் நிரூபிச்சு கொடுத்திருக்காரு இல்லையா? இந்த பாகவத புராணத்தை தன் மகனான சுகபிரம்ம மகரிஷிக்கு உபதேசித்தார் வேதவியாசர். என்ன காரணம் தெரியுமா? இந்த நம்ம சுகபிரம்மத்தை பார்த்தா அந்த கிளிமுகத்தோடு இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நம்மால தெரிஞ்சுக்க முடியும். சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை அப்படின்னு பொதுவா சொல்லுவா இல்லையா? கிளி போல இனிமையாக பேசக்கூடியவர் அப்படின்றதுனால சுகபிரம்ம மகரிஷிக்கு உபதேசம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் எதையுமே ரொம்ப சீக்கிரமா கிரகிச்சு அப்படியே சொல்லக்கூடியவராம் சுகபிரம்ம மகரிஷி. அதனாலதான் இந்த சுகபிரம்ம மகரிஷியை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த பாகவத புராணத்தை உபதேசித்தார் வியாச பகவான். சுகபிரம்மம் என்ன பண்ணார்? முதலாக இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் உபதேசித்தது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பரீட்சித் மகாராஜாவுக்கு தான். பரீட்சித் மகாராஜாவை ஏன் தேர்ந்தெடுத்து சொன்னார் அப்படின்னா, அதற்கு முன்னாடி ஒரு கதை இருக்குனாலும் இதற்கு காரணம் அந்த பரீட்சித் மகாராஜா கர்ப்பத்திலேயே அவருக்கு இந்த பகவானின் வாசம் என்பது வந்து சேர்ந்ததுதான் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த பாரத போர் நிறைவடைகிற சமயத்துல கிருஷ்ண பரமாத்மா துவாரகை நோக்கி புறப்படும் பொழுது ஒரு கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்மணி பெருமாளை நோக்கி கண்ல கண்ணீரும் கம்பலையுமாக வாயில கிருஷ்ண திருநாமத்தை சொல்லிட்டு பெருமாளை நோக்கி அப்படி சரணாகதி பண்ற ஒரு இதுல ஓடி வந்தாளாம். ஓடி வந்தவள் சொன்ன ஒரு அற்புதமான ஸ்லோகம் பாகவதத்தின் ஹைலைட்டான ஸ்லோகமே சொல்லலாம். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, பாஹி பாஹி மகா யோகின் தேவ தேவ ஜகத்பதே நாண்யம் வத் அபயம் பஷ்யே எத்ர மிருத்யு பரஸ்பரம் என்றாளாம். பாஹி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காப்பாத்துன்னு அர்த்தம். ஒரு பாகின்னு சொல்லாம அவ என்ன சொன்னா அப்படின்னா பாகி பாகின்றா, காப்பாத்து காப்பாத்து கண்ணனே நீ என்னை காப்பாற்று காப்பாற்றுங்கிறா. ஜகத்பதே உலகத்திற்கே தலைவனானவனே என்று அந்த கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா என்னை நீதான் காப்பாத்தணும், என்னை காப்பாத்து, தேவாதி தேவனாக இருப்பவனே, உலகத்திற்கே தலைவனானவனே, உன்னை விட்டால் எனக்கு வேறு புகழே கிடையாது கண்ணா. இந்த லோகத்துல இருக்கிறவா என்ன பண்றா தெரியுமா கண்ணா? ஒருத்தரோட ஒருத்தர் தாக்கி கொண்டு அழிந்து போவார்களே தவிர இவ்வுலகில் இருப்பவர்களை நம்மை காப்பாற்றுவார்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது கண்ணா. துவத்தபயம் பஷ்யே துவத் அபயம் பஷ்யே. பெருமாளே உன்னை தவிர வேறு அபயமே இந்த அபலைக்கு தெரியவில்லை. என்னை நீ காப்பாற்ற வேண்டும், நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கதறி அழுது கொண்டு வந்த அந்த கர்ப்பவதி யாருன்னு பார்த்தோம்னா அவதான் அபிமன்யுவின் மனைவியான உத்தரை. கண்ணா என்னுடைய கஷ்டத்தை நீ கேளு கண்ணா, காது கொடுத்து கேளு. எங்கிருந்தோ பழுத்து காய்ச்சிய ஒரு இரும்பு அஸ்திரம் என்ன பண்றது தெரியுமா? என்னை தாக்கி தாக்கி சுட்டெரிக்கிறது கண்ணா. என்ன சுட்டெரிச்சா கூட பரவாயில்ல, நான் பொறுத்துப்பேன், நான் பஸ்மமே ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை கண்ணா. ஆனா நானும் ஒரு கர்ப்பிணி, ஒரு வாரிச வயத்துல சுமந்துட்டு இருக்கேன்.
அந்த கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் வராமல் நீதான் காப்பாத்த வேண்டும், ஆபத் பாந்தவா அப்படின்னு அலறா உத்தர. அந்த குழந்தைய ஏன் நீ காப்பாத்தணும் தெரியுமா? எங்களோட பாண்டவ வம்சம் இருக்கே, அந்த வம்சத்திற்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாரிசு யாருன்னு பார்த்தா அந்த கர்ப்பத்துல நான் சுமந்துன்னு இருக்கிற அந்த வாரிசு தான். இந்த ஒரே ஒரு வாரிசு தான் மிஞ்சி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாரிசை நீ தயவு செய்து காப்பாத்தாம விட்டு விடாத கண்ணா அப்படின்னு அலறா கதறா உத்தர. என்ன காரணம் அப்படின்னா, அந்த உத்தரைய துரத்தி 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 அவள் மீது அபாண்டவ அஸ்திரத்தை ஏவியவன் யாருன்னு பார்த்தா அது அஸ்வத்தாமன் அப்படிங்கிறத பரமாத்மா கிருஷ்ணர் புரிந்து கொண்டு விட்டார். தன்னை அடைக்கலம் என்று அண்டியவர்களை கைவிடுவானா அந்த பெருமாள்? பார்த்தார் பெருமாள், இந்த கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை நான் காப்பாற்றியே தீர்வேன் அப்படின்னு சத்திய சங்கல்பம் எடுத்துட்டானாம் பெருமாள். அதனால என்ன பண்ணினா அப்படின்னா, அந்த உத்தரையின் கர்ப்பத்திற்குள்ளேயே நுழைந்து விட்டான் கண்ணன். எப்படி நுழைந்தான் அப்படின்னா, எப்பொழுதுமே கண்ணனை கையில புல்லாங்குழலோட தான் நாம பார்ப்போம். ஆனா உத்தரையின் கர்ப்பத்திற்குள் அவன் எப்படி நுழைந்தான் அப்படின்னாக்க, கையில கதையோட நுழைஞ்சானாம். நுழைந்தவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த கர்ப்பத்தையே, அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கருவையே சுத்தி 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 வந்தானா கையில கதையோட. இந்த பெருமாளோட எல்லா திவ்ய ஆயுதத்துக்குமே நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படின்னாலும், இந்த கதைய பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்வான் அப்படின்னாக்க, அது வந்து ஒரு பொன்மயமான மேரு மலையை போன்ற ஒளி கொண்ட அந்த கதை இருக்கே, அந்த கதைய சதா சரணமடைறவாள அந்த கதை கையே விடாது அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட அந்த பவர்ஃபுல்லான கதையை எடுத்துட்டு பெருமாள் அந்த கர்ப்பத்துல இருக்கிறத பார்த்ததுமே இந்த அபாண்ட வஸ்திரம் என்ன பண்ணித்தான், திரும்பி ஓடி போயிட்டான் பயந்து. பெருமாளுடைய அந்த திவ்ய ஆயுதத்தை பார்த்து பயந்து அஸ்திரம் பின்வாங்கியதால் உடனே பெருமாள் என்ன பண்ணார், உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்து வெளியில வந்துட்டார். அந்த உத்தரையின் கர்ப்பத்துல இருந்த சிசு என்ன பண்ணித்து அப்படின்னாக்க, அதுக்கு கிருஷ்ணர் தான் தன்னை காப்பாத்தினாருங்கிற கதையெல்லாம் தெரியாது. கதையோடு வந்து பெருமாள் காப்பாத்தினார்ன்ற கதையே தெரியாது. அந்த கர்ப்பத்துல இருந்த குழந்தை என்ன பார்த்தது அப்படின்னா, என்னமோ ஒரு வந்து தாக்குற மாதிரி இருக்கு. ஆனா அந்த அம்மா வயத்தை வந்து தொடாத மாதிரி நம்மள வயத்தை சுத்தி சுத்தி ஒரு ஒளி வட்டம் வந்து நம்மளை காப்பாத்துறதே. இந்த ஒளி வட்டம் என்னன்னு தெரியலையே அப்படின்னே நினைச்சுட்டே இருந்துதான் அந்த குழந்தை. கர்ப்பத்தை விட்டு வெளியில வந்ததுமே இந்த குழந்தை முதல்ல தேடினது யார அப்படின்னா, தன்னுடைய தாயையோ உறவினர்களையோ இல்லையா. என்ன பண்ணித்து அப்படின்னாக்க, நாம தாயோட பயத்துல இருக்கும் பொழுது ஒரு ஒளி வந்ததே, அந்த ஒளி எந்த பக்கம் இருக்குன்னு திரும்பி திரும்பி சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருந்துதான். இந்த பரீட்சித் அப்படிங்கிற பெயருக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரி அப்படின்னா சுத்தி சுத்தின்னு அர்த்தம். ஐக்ஷத என்றால் பார்த்தான் அப்படின்னு அர்த்தம். அந்த எப்படி தன்னுடைய கர்ப்ப அம்மா வயத்துல இருந்த பொழுது ஏதோ ஒண்ணு வந்ததேன்னு சுத்தி சுத்தி பார்த்ததோ, அதே அந்த குழந்தை வெளியில வந்ததும் சுத்தி சுத்தி பார்த்ததுனாலேயே அதன் பெயர் பரீட்சித் அப்படின்னு வந்ததாம். உத்தரை தன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் என்று பெரியாழ்வாரே பெருமாளை பத்தி புகழ்ந்திருக்கார். அப்படி அந்த பரீட்சை தானவன் எவ்வளவு வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் அவ அம்மா பண்ண சரணாகதி தான். அதனாலதான் என்ன ஆயிருக்கு, அந்த கண்ணன் பெருமாள் அந்த குழந்தை கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே, கர்ப்பவாசம் செய்யும் பொழுதே கண்ணன் ஆனவன் தானே அந்த குழந்தையோடு சில காலம் வாசம் செய்து அந்த குழந்தைய பேர் ஆபத்தில் இருந்து காப்பாத்தினான். அந்த குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தையின் தாத்தாவான தர்மபுத்திரர் அவ்வளவோ சந்தோஷப்பட்டாராம், ரொம்ப மகிழ்ந்து போனாராம். உடனே பெரிய பெரிய யோகிகள், முனிவர்கள், ரிஷிகளெல்லாம் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, என் பேரனுக்கு ஒரு நல்ல பெயரா சூட்டுங்களேன், உங்க வாய்களால நீங்க நல்ல பெயரா சூட்டுங்கோளேன்னு கேட்டாராம். சரி, அவளாம் வச்ச பெயர் என்ன அந்த குழந்தைக்கு அப்படின்னா, விஷ்ணு ராதன் அப்படின்னு அவளாம் பெயர் சூட்டினான். விஷ்ணுனா நமக்கு தெரியும் நாராயணன், ராதன் அப்படின்னா ராத அப்படின்னாலே பரிசு என்று பொருள். சோ விஷ்ணுவால அளிக்கப்பட்ட பரிசு. அவ்வளவு வந்து ஒரு பெரிய பாக்கியசாலி பரீட்சித்து மகாராஜா. அந்த முனிவர்கள்லாம் வெறும் வந்து குழந்தைக்கு பெயர் மாத்திரம் சூட்டலையாம்,
அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் பொழுதே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பர்த்டே விஷஸ், வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸ் அப்படின்லாம் சொல்ற மாதிரி அந்த குழந்தைக்கு நிறைய விஷஸ், அதாவது வாழ்த்துக்கள்லாம் சொல்லி அந்த முனிவர்கள் பெயரை சூட்டினாராம். என்னென்ன வாழ்த்துக்கள் அவெல்லாம் சொன்னா அப்படின்றத ஸ்ரீமத் பாகவதம் வருஷ வரிசையா சொல்லிட்டு வருது. அதுல சில வாழ்த்துக்களை நாம அனுபவிப்போம். இவன் எப்படி இருப்பான் இந்த குழந்தை அப்படின்னாக்க, ராமபிரானை போல சத்தியத்தை பேசுபவனாக இருப்பான். அதே மாதிரி தன்னுடைய பிரஜைகளை, அதாவது மக்களை காப்பதுல இக்ஷ்வாகு ராஜா போல இருப்பான் இந்த பிள்ளை. அதே மாதிரி கால்ல ஒருத்தர் விழுந்துட்டா அப்படின்னா அவளை காப்பதில் ஸ்ரீமன் நாராயணன் போல இருப்பான். எல்லா குணங்களும் நிறைந்திருப்பதில் கிருஷ்ணனை போல இருப்பான். அர்ஜுனனை போல சிறந்த வில்லாளியாக இருப்பான். பிரஹ்லாதனை போல சிறந்த பக்தனாக இருப்பான். எதிரிகளுக்கு நெருப்பை போல நெருங்க முடியாதவனாக இருப்பான் அப்படின்னு அடுக்கடுக்கா பல விஷஸ்களை கொடுத்தா அந்த முனிவர்கள். சரி, எல்லாம் ஆச்சு. யுகங்கள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டே வந்தது. ஒரு யுகம் முறிஞ்சு இன்னொரு யுகமும் ஆரம்பிக்கிற காலம் அப்படின்றது வந்தது. கலியுகம் தொடங்கிய நேரம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பமாச்சு. பரீட்சித்திற்கு பட்டம் சூட்டி விட்டு இந்த பாண்டவர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மேல் உலகம் சென்று விட்ட காலமும் வந்தது. ஒரு நாள் வேட்டையாட இந்த பரீட்சித் என்ன பண்ணா அப்படின்னா தன்னோட கையில வில்லோடும் அம்போடும் காட்டுக்கு சென்றான் பரீட்சித். என்ன பண்ணினா, எதற்காக காட்டுக்கு போனா அப்படின்னாக்க திக்விஜயம் செஞ்சான். எதற்காக திக்விஜயம் பண்ணினான் பரீட்சித் மகாராஜா அப்படின்னா, அந்த சமயம் கலியுகம் ஆரம்பிச்சாச்சு இல்லையா? சோ இந்த கலி புருஷனின் நடமாட்டம் என்பது தன்னுடைய பிரதேசத்தில் தான் ஆளக்கூடிய இந்த பூமியில் இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் கொண்டவனாக பரீட்சித் என்ன பண்ணினா, அந்த தர்மத்தை நிலை நாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே கையில வில்லோட பல இடங்களுக்கு அவனே போனானாம். எல்லா இடத்துலயும் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா கண்ணன் பெருமையையும் பாண்டவர்களோட பெருமையையும் பேசிக்கொண்டே இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆஹா, பெருமாளை பத்தி இவ்வளவு நன்னா பேசுறாளே இவாளாரும், ஆஹா கிருஷ்ணனோட கல்யாண குணங்கள் எல்லாம் இவ சொல்றாளேன்னு காது குளிர கேட்டு ரசிச்சுட்டே போனான். பாண்டவர்களை பத்தி சொல்லும் பொழுதும் அவனுக்கு மகா சந்தோஷம். ஆஹா ஆஹான்னு கேட்டுட்டே வரான். இப்படி சந்தோஷமா வந்துட்டே இருக்கிறச்ச தூரத்துல ஒரு இடத்துல ஒரு காட்சியை பாக்குறான். சந்தோஷமா வந்தவனோட அந்த மூடு அப்படின்றது மாறியே போகுது. மனசு கலக்கம் கொள்றது, ரொம்ப அதீத வருத்தத்தின் பிடியில் அவன் இருக்கான். என்ன காரணம் அப்படின்னாக்க, ஒரு காளை மாடை அவன் பாக்குறான். அந்த காளை மாடு அப்படின்றது 3 கால்களையும் இழந்து ஒரே ஒரு கால்ல நின்றுட்டு இருக்கிற போல, அது நிக்கவே முடியாம கஷ்டப்பட்டு ஒரே ஒரு காலோட நிக்கக்கூடிய அந்த கோலத்தை அவன் பாக்குறான். அது அப்படியே நடந்து நடந்து போய் ஒரு பசு கிட்ட போய் நிக்கிறது. அந்த பசுவும் என்ன பண்றது அப்படின்னாக்க, கண்ணுல நீர் பெருக ஹெல்ப்லெஸ்ஸா அந்த காளை மாடை பார்த்துட்டு நிக்கிறது. காளை மாடு பக்கத்துல யார் நிக்கிறா அப்படின்னா, கத்தியோடு ஒருவன் நிற்கக்கூடிய காட்சியையும் பரீட்சித் மகாராஜா பாக்குறான். அந்த காளை மாடு யாரு அப்படின்னா தர்ம தேவதை தான் அப்படி நிக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுட்டான். அதே மாதிரி அவ பக்கத்துல கத்தியோடு நிற்கக்கூடிய ஆள் யாருன்னா கலிபுருஷன் அப்படிங்கறதையும் நன்னா புரிஞ்சுட்டான் பரீட்சித் மகாராஜா. இந்த தர்ம தேவதை அப்படிங்கிறவளுக்கு கால உருவத்துல இருக்கா இல்லையா, அவளுக்கு பொதுவாவே எதெல்லாம் கால்களா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தபஸ், சுத்தி அதாவது தூய்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது, அடுத்தது தயா கருணை, சத்தியம் உண்மை, இந்த 4ம் தான் தர்ம தேவதையோட 4 கால்கள். இந்த கிருதயுகம் இருந்த வரைக்கும் அவளுக்கு 4 கால்களுமே இருந்தது. தர்மம் ரொம்ப நன்னா பரிபாலனம் பண்ணப்பட்டு இருந்தது. அடுத்தது வந்தது திரேதா யுகம். அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா தபஸ், தவம் அப்படின்றது தொலைந்து போனது, குறைந்து போனது, மொத்தமாகவே அழிந்து போனது. அடுத்தது துவாபர யுகத்துல சுத்தி அதாவது இந்த தூய்மை அப்படிங்கிறது மொத்தமா தொலைஞ்சு போச்சு. அடுத்த கலியுகத்துல தயையும் தொலைந்தது. கடைசியில அந்த ஒரே கால எப்படி நிக்கிறா அப்படின்னாக்க, அவன் நின்று இருக்கிற கால் அப்படிங்கிறது சத்தியம் அப்படின்ற அந்த கால். அந்த சத்தியம் அப்படிங்கிற காலையும் பொய்மை அப்படின்ற ஒரு கத்திய கொண்டு வெட்டிடணும் அப்படின்ட்டு அவளுக்கு பக்கத்துல கத்தியோடு நின்று இருக்கான் அந்த கலிபுருஷன்.
பரீட்சித்து போனான், தடுத்தான். அந்த கலிபுருஷன்ட்ட கண்ணா புண்ணான்னு பேசி, நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது, தர்ம தேவதை அட்லீஸ்ட் இந்த சத்தியம்ன்ற காலையாவது நிந்தேதான் ஆகணும், பொய்மை அப்படின்ற கத்தியால அந்த காலை நீ வெட்டக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையாக பேசினான் பரீட்சித்து மகாராஜா. பயந்தே போயிட்டான் கலிபுருஷன். என்ன பண்ணினான் அவன் அப்படின்னா, நேரா அந்த பரீட்சித்தோட மகாராஜாவின் கால்ல விழுந்தானாம். கால்ல விழுந்தவாளுக்கு அவன் தான் முதலே மகரிஷிகள் முனிவர்கள் ஆசீர்வாதம் பண்ணா இல்லையா, கால்ல யார் விழுந்துட்டாலோ அவளுக்கு அவன் சரணாகத வத்சலனாக இருப்பான். அந்த மாதிரி தன்னுடைய கால்ல விழுந்தவாளுக்கு எந்த கொடுமையும் அவன் செய்ய மாட்டான் அப்படின்ட்டு முனிவர்கள்லாம் அவன் பிறந்த போதே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா இல்லையா. அதனால கலிபுருஷன் இந்த பரீட்சித்து மகாராஜாவின் கால்ல விழுந்து, அரசே மகாராஜாவே என்னை கொல்லாதீங்கோ, தயவு செய்து கொல்லாதீங்கோன்னு கெஞ்சினானாம். அப்ப பரீட்சித் சொன்னார், இல்ல கலிபுருஷா, இந்த உலகத்துல எந்த இடத்துலயுமே நீ பரவி இருக்க கூடாது, கலியின் கொடுமைங்கிறது தாங்கவே முடியல, உன்னுடைய கொடுமை தாங்காம மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா, தயவு செய்து இந்த உலகத்தை விட்டு நீ கிளம்புன்னு பரீட்சித்து சொன்ன பொழுது கலிபுருஷன் சொன்னானா, அப்படியெல்லாம் என்ன சொல்லாதீங்கோ, நீங்களே ஒரு 10 இடங்களை எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்கோ, நான் உலகத்துல வேற எந்த இடத்துலயும் இருக்க மாட்டேன், நீங்க சொல்ற அந்த 10 இடங்கள்ல மட்டுமே தான் இருப்பேன் அப்படின்னு கலிபுருஷன் பரீட்சித்து மகாராஜாவுக்கு ப்ராமிஸ் பண்ணினானா. அத ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. இன்னைக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா, எந்த இடத்துல அந்த கலிபுருஷனின் ஆதிக்கம் என்பது எங்க அதிகமா இருக்கும், அந்த கலியின் கொடுமை அப்படின்றது எங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்றத ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு பட்டியலிட்டு போட்டு காட்டிருக்கு. அந்த 10 இடங்கள் என்னென்னன்னு பார்த்தோம்னாக்க, யூதம், அதாவது எங்கெல்லாம் இந்த சூதாடுறாளோ, எங்கெல்லாம் இந்த சூதாட்டம் நடக்கிறதோ அங்க போய் நீ இருந்துக்கோ. அதே மாதிரி பானம், மதுபானம் அருந்துதல், எங்கெல்லாம் மதுபானம் அருந்துறாளோ, எங்கெல்லாம் இந்த மதுபானம், இந்த பார், இந்த குடி இதெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீ போய் இருந்துக்கோ. அதே மாதிரி பெண்களிடம் எங்கெல்லாம் யாரெல்லாம் தவறா நடந்துக்கிறாளோ அந்த இடத்துல போய் நீ இருந்துக்கோ. 4வது, ஜீவ ஹிம்சை பண்ற இடத்துலலாம் நீ போய் இருந்துக்கோ. 5வது இடம் என்ன அப்படின்னா, செல்வம், தங்கம், பணம் இதுலலாம் பேராசை கொள்றவா இடத்துல போய் நீ இருந்துக்கோ. பொய் பேசுபவர்கள் இடத்துல போய் நீ இருந்துக்கோ. அதே மாதிரி நான் நான் தான் பண்ணேன், நான் தான் செய்யறேன், நான் தான் பேசினேன், நான் தான் எழுதினேன், இந்த நான் சொல்ற இடத்துல எல்லாம் கலிபுருஷா நீ போய் தாராளமா அந்த நானோட தானா நீ போய் சேர்ந்துக்கோ. அதே மாதிரி காமம், ஆசை இது மேல இருக்கிறவா, இந்த எப்ப பாரு எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் இந்த காமம் ஆசைப்படுறவாரெல்லாம் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல போய் நீ சேர்ந்துக்கோ. அதே மாதிரி அதிகமா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவா, அதாவது சாந்தம் பொறுமை அப்படின்றதே கொஞ்சம் கூட இல்லாம அதிகமா கோவப்படுறவா எங்கெல்லாம் இருக்காளோ அங்க போய் நீ இருந்துக்கோ. அதே மாதிரி தேவையில்லாமல் விரோதம் பாராட்டுறவா இருக்கா இல்லையா, அவ இருக்கும் இடத்துல போய் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 10 இடங்களை, அந்த 10 குணங்கள், இந்த 10 வேண்டாத விஷயங்கள் இருக்கிற இடத்துலலாம் நீ இருந்துக்கோ அப்படின்ட்டு கலிபுருஷன் கிட்ட பரீட்சித்து மகாராஜா சொல்லிடுறான். சொன்ன கையோட இந்த பரீட்சித்து மகாராஜா சொன்னதுமே இந்த கலிபுருஷன் என்ன பண்றான், சரி நீங்க சொன்னபடியே இந்த 10 இடத்துல நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இடத்த காலி பண்ணிட்டு அந்த 10 இடங்களுக்கு போயிடுறான். சரி, ஓ இந்த மாதிரி 10 இடத்துல தானே அவன் இருக்கான், மிச்ச இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேஃபா தானே இருக்கா அப்படின்ற சந்தோஷத்தோட பரீட்சித்து தன்னுடைய ராஜ்யத்தை அவன் தொடர்ந்து நடத்திட்டே இருக்கான். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னாக்க, பரீட்சித்து மகாராஜா காட்டுல வேட்டையாட போனான். அன்னைக்குன்னு பார்த்து செம்ம வெயில், கத்திரி வெயில், தொடர்ந்து இவன் வெயில்ல வேட்டையாடிண்டே இருந்ததுனால ரொம்ப களைப்படைஞ்சிட்டான், ரொம்ப டயர்ட் ஆயிட்டார் பரீட்சித்து மகாராஜா. அங்க எங்கெங்கயோ பாக்குறார், எங்கேயுமே தண்ணியும் கிடைக்கல, சாப்பிடறதுக்கு சாப்பாடும் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு நல்ல பழச்செடியில கிழங்கு செடி ஏதாவது இருந்தா அதுலேருந்து எதையாவது பறிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா அதுவும் இல்ல. வழியில ஏதாவது ஒரு நீரோடை இருந்தா அங்கேருந்து தண்ணி எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா வாட்டரும் கிடைக்கல. என்ன பண்ணலாம் என்ன பண்றதுன்னு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம், இந்த வெயிலின் தாக்கத்தினால அவர் நடந்து போயிட்டே இருக்கிறச்ச தூரத்துல ஒரு முனிவரின் ஆசிரமம் இருந்தது. ஆஹா, ஒரு ஆசிரமம் கண்ணுல படுறதே, இந்த ஆசிரமத்துக்கு போனா நிச்சயம் நமக்கு அட்லீஸ்ட் குடிக்கிறதுக்கு தண்ணியாவது கிடைக்குமே அப்படின்ற தைரியத்துல அந்த ஆசிரமத்திற்குள் நுழையிறார் பரீட்சித் மகாராஜா. அந்த ஆசிரமம் யாருடையது அப்படின்னு பார்த்தாக்க, ஷமீக முனிவர் அப்படிங்கிறவரோட ஆசிரமம் அது. அந்த ஷமீக முனிவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தாக்க,
அவர் தன்னோட கண்கள் எல்லாம் மூடிண்டு கடும் தவத்துல இருக்க. அவர் பரீட்சித் மகாராஜா வந்ததை பார்க்கவே இல்லைன்னா அவரோ ரொம்ப ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் தியானத்திலையும் அந்த தவத்திலையும் இருந்துட்டு இருக்கார். பரீட்சித் மகாராஜா இருந்து பார்த்தார், சுத்தி முத்தி பார்த்தார், எங்கேயான தண்ணி இருக்கா, பானை இருக்கா, நம்மளே எடுத்து சாப்பிடலாம், இந்த முனிவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பார்க்கும் பொழுது தண்ணியே கிடைக்கல. சரின்னு இவரே கத்தி 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 கத்தி, முனிவரே எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் தாங்கோ, தீர்த்தம் தாங்கோ, ரொம்ப தாகமா இருக்குன்னு கத்தினார். அப்பயும் அந்த முனிவர் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை. இன்னும் பரீட்சித் மகாராஜாவுக்கு ரொம்ப கோபம் இதெல்லாம் வந்தது. யூஸ்வலா ரொம்ப சாந்த ஸ்வரூபி அவர். ஆனா அந்த பசியோட தாக்கம், அந்த தாகத்தின் தாக்கத்தினால ரொம்ப கோபம் வரவே என்ன பண்ணினார் அப்படின்னாக்க, நான் எவ்வளவு பெரிய ராஜா, என்ன சேர்ந்த எவ்வளவு பெரிய படைபலம் இருக்கு, அப்படிலாம் நான் இருந்த பொழுது கூட நான் இங்க வந்து நிக்கிறேன், எனக்கு ஒரு மரியாதை கூட தரலையே இவர் அப்படின்னு கோபம் தலைக்கேற அந்த முனிவரோட ஆசிரமத்துல இருந்த ஒரு செத்த பாம்பை பார்த்தார் பரீட்சித் மகாராஜா. பார்த்ததுமே என்ன பண்ணார் அப்படின்னாக்க, அந்த செத்த பாம்பை எடுத்து அந்த முனிவருடைய அந்த கழுத்துல அப்படியே தூக்கி போட்டு பார்க்க வந்துட்டாராம். ஷமீக மகரிஷிக்கோ ராஜா வந்தார் அப்படின்றதும் தெரியாது, வந்து தன்னோட கழுத்துல இந்த மாதிரி இந்த செத்த பாம்பை போட்டார் அப்படிங்கிற விஷயமும் தெரியாது. அவர் பாட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டே இருக்கார். மகாராஜா கிளம்பி போயிட்டார். பரீட்சித் மகாராஜா ஆசிரமத்தை விட்டு வெளியே போய்விட்டார். ஆனா இந்த மகாராஜா வந்தார், இந்த முனிவர் இப்படி அவமானப்படுத்திட்டார் அப்படிங்கிற செய்தி யார போய் முதல்ல எட்டித்து அப்படின்னா, அந்த முனிவரின் மகனான ஸ்ருங்கிய போய் எட்டித்தான். ஸ்ருங்கிக்கு ரொம்ப தந்தை பாசம் அதிகம். அந்த மகாராஜா என்ன அப்பாவையா அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு அறிஞ்சுட்டான். அந்த ஸ்ருங்கி அவன ஒரு சிறுவன் தான். சிறுவன் அப்படின்னாலும் மகா தேஜஸ்வி, மகா தபஸ்வி. அவன் அப்பாவை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாருன்னு தெரிஞ்சதுமே அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணினான் அப்படின்னாக்க, பரீட்சித் மகாராஜாவை இன்றிலிருந்து சரியாக 7வது நாள் தக்ஷகன் அப்படின்ற ஒரு சர்ப்பம் கடிக்கும், கடித்து அந்த மகாராஜா மரணத்தை நிச்சயம் தழுவார் அப்படின்னே சொல்லிட்டான் அந்த ஸ்ருங்கி. அந்த சாபத்தை கொடுத்துட்டு அப்படியே கோபத்தோடையும் அப்படியே வேதனையோடையும் அப்பாவை பார்க்க வரான். அப்பாவை பார்த்தா அப்பா இன்னும் தவத்திலேயே இருக்கார், தியானத்திலேயே இருக்கார். ஆனா அவருடைய கழுத்தை சுத்தி என்ன இருந்தது அப்படின்னாக்க, அந்த செத்த பாம்பு அப்படிங்கிறது ஒரு மாலை மாதிரி விழுந்து கிடக்கிறத பார்த்ததும் ஓன அழுதானா அந்த பையன். எப்படி இப்படி எங்க அப்பாவை அவமானப்படுத்திட்டு போயிருக்கான் அந்த அரசன். இந்த பையன் அழற குரலை கேட்டு அந்த தியானத்துல இருந்த முனிவர் கண் திறந்து பாக்குறார். பார்த்த உடனே இந்த பையன் சொல்றான், அப்பா உங்க மேல போய் ஒரு செத்த பாம்பை போட்டுட்டு போயிருக்கான்ப்பா அந்த பரீட்சித் மகாராஜா, உங்களை எப்படி அவமானம் பண்ணிருக்கான் பார்த்தேளா, அதனாலதான் இந்த கோலத்தை நீங்க இந்த கோலத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே நான் அவனுக்கு சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ருங்கி சொல்ல 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 முனிவருக்கு அந்த ரியாக்ஷன் அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்னாக்க, ஓ நீ சாபம் கொடுத்தியாப்பா, வெரி குட் வெரி குட், நீ பண்ணது ரைட்டான வேலை அப்படின்னு அந்த முனிவர் சொல்லவே இல்லையா. என்ன பண்ண, பையனை பார்த்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டியேப்பா, ரொம்ப பெரிய பாகவத அபச்சாரத்தை பண்ணிட்டியே, என்னுடைய உடல் அப்படிங்கறதே ஆல்ரெடியே செத்த உடம்பு மாதிரி தானே, ஞானமற்ற ஒரு ஜீவனாதானே நம்ம எல்லாருமே இருக்கோம், அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக தானே நான் கடும் தவம் பண்றேன், இது மேல செத்த பாம்பை போட்டதுனால என்னுடைய மரியாதைக்கு என்ன கேடு வந்துடுதுன்னு நீ நினைக்கிற. அதுவும் பரீட்சித் மகாராஜா எவ்வளவு பெரிய ஒரு தவசீலன், தர்மத்தை காக்கணும் அப்படின்றதுக்காகவே அவ்வளவு அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்காரு அந்த அரசன். அந்த அரசனுக்கு போய் ஒரு மரண சாபத்தை கொடுத்துட்டே நீ, அரசன் இல்லையே அப்படின்னாக்க இந்த மக்களை யார் காப்பாத்துவா. அதுவும் பரீட்சித் ராஜன் இருக்காரே, அவர் நல்லவர், தர்மம் செய்பவன், மகா பாகவதன், யாகங்கள் பல செய்தவன், அவனுக்கு போய் நீ இப்படியெல்லாம் சாபம் தரலாமா, நீ இப்படி பண்ணிட்டியேப்பா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அந்த ராஜா பாவம் ஒரு பசி தாகத்துல வந்திருக்கார். இல்ல ஒரு தாகம்னா பசி தாகம் அப்படின்றது எல்லாருக்குமே இயற்கையான விஷயம். அந்த பசியும் தாகமும் தலைக்கு ஏறும் பொழுது கோபம் வர்றது இயற்கையான விஷயம். அதுக்கு போய் இப்படி ஒரு கொடிய சாபத்தை நீ கொடுப்புவியா, நீ எப்படிப்பட்ட ஒரு அபச்சாரத்தை பண்ணிட்டியேன்ட்டு அப்படி கண்ணீர் விட்டாராம் அந்த முனிவர். கண்ணீர் விட்டது மட்டும் இல்லாமல் அந்த சிறுவனுக்காக, அந்த மகனுக்காக தான் போய் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தையும் சொன்னார் முனிவர். இந்த ராஜாவுக்கு
இந்த மாதிரி ஸ்ருங்கி தனக்கு சாபம் கொடுத்திருக்கார் அப்படின்ற விஷயம் தெரியவே தெரியாது. அவர் பாட்டு நேரம் அரண்மனைக்கு வந்தார். வந்ததுமே தாகம் தீர நிறைய தீத்தமா எடுத்து எடுத்து சாப்பிட்டார். ஆனா இந்த முனிவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, தன்னுடைய மகன் கொடுத்த சாபத்தை பரீட்சித் மகாராஜாவுக்கு எப்படியாவது நாம தெரியப்படுத்தியே ஆனோம் அப்படின்னு நினைச்ச ஷமீக முனிவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, தன்னுடைய சார்பா அரண்மனைக்கு சில பேரை அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு சாபத்துக்கு ஆளாயிருக்கேள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வச்சார். அப்போதான் அந்த பரீட்சித் மகாராஜா தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்புக்காக தண்டனையா பகவான் நல்லதாதான் நம்ம கொடுத்திருக்கான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம் அந்த பரீட்சித் மகாராஜா. எப்படி அந்த சிறுவன் நமக்காக சாபம் கொடுப்பான்னு நினைக்கவே இல்லையா. நாம ஒரு முனிவரை அந்த மாதிரி செத்த பாம்பை தூக்கி போட்டு அவமானப்படுத்தினது நாம பண்ண பெரிய தப்பு, பெரிய பாவம். அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணி இருக்காரு அப்படின்னாக்க, அந்த சிறுவன் மூலமாக நமக்கு சாபம் கொடுத்திருக்காரு. ஏன்னா நானே தர்மத்தை மீறக்கூடாது இல்லையா. ஒரு அரசனாக இருந்து கொண்டு அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாகத்தான் நாம இருக்கணுமே தவிர நாமே ஒரு அதர்மத்தை செய்யக்கூடாது இல்லையா. அதர்மம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றது மக்களுக்கு தெரியணும். அதற்காக தான் அந்த சிறுவன் மூலமாக பெருமாள் என்ன பண்ணிருக்க, நீ பண்ணது மகா தப்பு, அதனால 7 நாள் மட்டும்தான் இனி நீ இந்த உலகத்துல இருக்கலாம். 7 நாள் முடிஞ்சதும் உன்னை ஒரு சர்ப்பம் கடிக்கும், நீ உயிரை துறந்து போவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டுருக்க. இது சந்தோஷம் தானே அப்படின்னு நினைச்சு உடனேயே இந்த பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய மகனான ஜனமேஜயனை அழைச்சு அவனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சாராம். பட்டாபிஷேகம் செஞ்சது மட்டும் இல்லாம என்ன பண்ணார் அப்படின்னா, கங்கை கரையோரமாக போனார். போயிட்டு பிராயோபவேஷம் அப்படின்னு ஒரு விரதம் மாதிரி இருக்க ஆரம்பிச்சார். அந்த 7 நாட்களும் நான் இனி எனது மரணத்தை தழுவும் வரை உணவே உட்கொள்ளாமல் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க, பிராயோபவேஷத்தை மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு தீர்மானித்து ராஜா அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சாராம். ராஜா இப்படி ஒரு 7 நாட்கள் கடும் தவம் புரியறார். எதையும் சாப்பிடாம இருந்து ஏதோ பெருமாளை நோக்கி தனக்கு தெரிந்த வழியில் தவம் புரிய போயிருக்கிறார்ன்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே அந்த ராஜாவை பார்க்க எத்தனையோ மகரிஷிகள் எல்லாரும் வந்தாளாம். அந்த மகரிஷிகளை எல்லாம் ராஜா வரவேற்று, வாங்கோ வாங்கோ, உங்களெல்லாம் பார்த்ததே அடியேன் செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னானா. அப்போ அவர்கள் அனுகிரகம், அந்த ராஜாவுக்கு நம்ம எப்படியெல்லாம் அனுகிரகம் செய்யலாம்னு இந்த மகரிஷிகள்லாம் நினைச்சிட்டு இருந்தாலாம். எந்த மாதிரி நம்ம அனுகிரகம் செய்யலாம்? ஞான உபதேசம் செய்யலாமா, வைராக்கிய உபதேசம் செய்யலாமா, கர்ம உபதேசம் செய்யலாமா? இவனுக்கு மரண பயம்ன்றது வந்துருது இந்த ராஜாவுக்கு. இந்த மரண பயத்தை நாம எப்படி குறைக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும் பொழுது பரீட்சித் மகாராஜா சொன்ன ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தம் இருக்கு பாருங்கோ, அது மகா அற்புதமான அர்த்தம். என்ன அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் அப்படின்னா, பிராமணர்களே, பகவானிடம் மனது செலுத்தி அவனை சரணாகதி செய்தவன் நான் என அறிந்து கொள்ளுங்கள். கங்கா தேவியும் அறியட்டும். பிராமணரால் தூண்டப்பட்டு குஹகனோ தக்ஷகனோ நன்கு என்னை கடிக்கட்டும். விஷ்ணு பற்றிய பாடல்களை பாடுங்கள். எந்தெந்த ஜென்மம் எடுத்தாலும் மீண்டும் பகவானான அனந்தனிடம் பக்தி வரட்டும். அவன் அடியார்களான மகான்களிடமும் நல்ல தொடர்பு வரட்டும். எல்லோரிடமும் அன்பு வரட்டும். பிராமணர்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னானா. எனக்கு சாபத்தால பயமோ கோபதாபமோ எனக்கு எதுவுமே இல்லை. என் மனச முழுவதுமாக பகவான் கிட்ட நான் அர்ப்பணிச்சுட்டேன். எனவே என் பயம் போகவோ சோகத்தை தவிர்க்கணும்னோ நீங்கள் எதுவுமே எனக்கு செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு அந்த முனிவர்களை பார்த்து சொன்னானா பரீட்சித்து மகாராஜா. என்ன புண்ணியம் செயல் என்ன புண்ணிய செயல் செய்து வைக்கலாம் என்னை பார்த்து நீங்கெல்லாம் கவலைப்படவே வேண்டாம். நான் ஆல்ரெடியே உயர்ந்ததான சரணாகதி செய்கின்றேன். இந்த சாபம் அப்படின்றது எனக்கு ஒரு சாபமே இல்லை, இது எனக்கு ஒரு வரம் போல அமைந்திருக்கிறது. நான் உலக விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். எனக்கு இப்போது வைராகியம் வந்துவிட்டது. நான் மாபெரும் பாவம் செய்தேன். ரிஷியின் கழுத்தில் செத்த பாம்பை இட்டேன். எனக்கு இதற்கு பரிகாரம் கிடைக்கிறது. ஆக இந்த சாபமே பகவான் எனக்கு ஏற்படுத்திய வரம் தான் அப்படின்னு பரீட்சித்து மகாராஜா
தனக்கு இடப்பட்ட சாபத்தையே வரமாக மாத்திண்டு வரமாக பாவித்து சொன்ன ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தான் இப்ப நம்ம பகிர்ந்துட்டேன். இது மட்டும் இல்லாம என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை அரசன் என்றும் சாபவசத்தால் ஐயோ பாவம் என்ன இறங்கத்தக்கவன் என்றும் நினைத்திருப்பீர்கள். அதெல்லாம் பழைய கதை. இப்பொழுது நான் யார் என அறிந்து கொள்ளுங்கள். பகவானிடம் ஈடுபடுபவன் என்பது மட்டுமே என்னுடைய புதிய முகவரியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பரீட்சித் மகாராஜா 100% நான் அப்படியே பெருமாளை சரணாகதியா பற்றி இருக்கேன், அதனால என் பெருமாள் என்னை கை விடவே மாட்டான். அந்த பகவானை நோக்கி 7 நாட்கள் நான் இவ்வளவு அற்புதமா ஒரு தவம் ஏற்றேன், இல்ல பகவானுடைய கல்யாண அனுபவங்களை பத்தியே நான் நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கார் பெருமாள் அப்படின்னா, இதை விட ஒரு அற்புதமான வாய்ப்பு யாருக்கு வாய்க்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனநிலையை மாத்திண்டு அதே இந்த முனிவர்கள் கிட்டலாமும் பகிர்ந்துண்டாராம். அப்போ தெய்வாதீனமாக அந்த இடத்துக்கு யார் வந்தா அப்படின்னாக்க இந்த சுக முனிவர் வந்தார். எப்படி வந்தார், எங்கே இருந்து வந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியப்படக்கூடிய கேள்வி. ஏன் அப்படின்னா அவர் எப்பொழுதுமே எங்க இருப்பார், எத்தனை காலம் இருப்பார் என்றெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவர் எப்பொழுதுமே சஞ்சரித்து கொண்டே இருக்கக்கூடியவர் தான் அந்த சுகர். எப்போ எங்க இருப்பார் எங்கேயுமே சொல்லவே முடியாது யாராலையுமே. இந்த இடத்துல இருக்கார், இந்த இடத்த விட்டு நாளை கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல நிலையாவே இருக்க மாட்டாராம், யார்கிட்டையும் பேச மாட்டார், யார் கூப்பிட்டாலும் வரமாட்டார், ஏனெனில் யாருடைய தேவையும் அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர் யாரும் கூப்பிடாமல் தாமாகவே என்னிடம் வந்து தங்குகிறாரே, இது எப்படி நடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார் பரீட்சித் மகாராஜா. அப்போதான் அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. யாருக்கு? பரீட்சித் மகாராஜாவுக்கு இந்த சுக முனிவரை பார்த்ததுமே ஒரு உண்மை புரிஞ்சது. என்ன அப்படின்னா, கண்ணன் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னுடைய பிறப்பில் கூட இருந்து காத்தருடைய கண்ணன் தான் இப்ப என்ன பண்ணிருக்கான், நான் சரணாகதி அடைஞ்சிடுறேன் உன்கிட்ட, எனக்கு வேற வழியே தெரியலன்னு நான் சொன்ன பொழுது என் இறப்பிலும் என் கூடவே இருக்கிறான், என்னை அவன் கை விடவே இல்லை. அதற்கு எது சாட்சி அப்படின்னா, இதோ இந்த சுகபிரம்ம மகரிஷி இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கானே, இதை அனுப்பியதே அந்த கண்ணன் தானே, அவன் சங்கல்பப்படிதானே எல்லாமே நடக்கிறது. என்னே கண்ணன் கருணை, என்னே கண்ணன் கருணை அப்படின்னு நினைச்சு 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 அப்படியே கண்ணீர் விட்டு 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 இந்த பரீட்சித் மகாராஜா சொன்ன அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் எல்லாம் கேட்டோம்னா நம்மள அறியாம நமக்குள்ளேயே கண்ணீர் வரும். என்ன சொல்றார் அப்படின்னா, சுகாச்சாரியாரே, பாண்டவர்களிடம் அன்பு நிறைந்த பகவான் கண்ணன் அந்த அத்தை மகன்களின் பிரீத்திக்காக உறவு முறையை பிடித்து கொண்டு இருப்பவனாய் அவர் வம்சத்தில் வந்த என்னிடத்திலும் அன்பு பூண்டுள்ளானே. இல்லாவிட்டால் யாருக்கும் தெரியாதபடி சஞ்சரிக்கும் உமது தரிசனம் மனிதர்களான எங்களுக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு சுகாச்சாரியார பார்த்தே கேட்டானா பரீட்சித் மகாராஜா. மே பகவான் கிருஷ்ண அப்படிங்கிறான். என்ன சொல்றான்? மே பகவான் கிருஷ்ணக, அதாவது வெறும் கண்ணன் பெருமாள், வெறும் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லல, உரிமையை கொண்டாடிக்கிறான் பரீட்சித் மகாராஜா. எனது கண்ணன் பெருமாள், மே பகவான் கிருஷ்ணக, எனது கண்ணன் பெருமாள் அப்படிங்கிறான். மொத்த உலகையும் ஆள்வதற்கு ஏற்ற ஞானம், திறமை முதலிய குணங்களை பெற்று ஆள்பவனே பகவான் எனப்படுவான் என்று பொதுவா விஷ்ணு புராணம் சொல்லும் இல்லையா? அததான் நம்ம முதல்ல கூட பார்த்தோம், அந்த பகத்தை உடையவன் பகவான் அப்படின்னு பார்த்தோம். அப்படி உலகையே ஆளும் பகவான் கண்ணன் என்னை எத்தனை அழகாக ஆள்கிறான் அப்படின்ற பரீட்சித் மகாராஜா. என்ன காரணம் அப்படின்னா, சரியான சமயத்துல உயிரை அழித்தான். உயிரை அழித்தது மட்டும் இல்லாம என்னை காப்பாத்தினா, வாழ வைத்தான். இதெல்லாம் பண்ணி அது பெரிய விஷயமே இல்ல கண்ணா, என்ன பண்ணிருக்க நீ? நான் மீண்டும் மரணத்துக்கும் நான் போறேன் அப்படின்னா அந்த மரணத்துக்கும் நாள் வைத்தான். அந்த மரண நாளையும் எனக்கு தெரிய வைத்தான். அது மட்டும் இருந்தா போதுமா? நீ மரண நாளை தெரிய வச்சுட்டா அப்படின்னா எனக்கு மரண பயம் தானே வரும். அது இல்லாம அந்த மரண பயம் எனக்குள்ள ஏற்படாமல் இருக்க அந்த 7 நாட்களும் உன்னை அனுபவிக்க ஒரு நல்ல ஆச்சாரியனை எனக்கு நீ காட்டி கொடுத்திருக்கிறாய். இப்பொழுதும் ஒரு நல்ல ஆச்சாரியரை அனுப்பி வைத்து என்னை நீ ஆட்கொள்கிறாயே கண்ணா, இவன் மே பகவான் கிருஷ்ணஹா என்று
பெருமாள் கண்ணன் என்று ஆசை பொங்க பொங்க அந்த கிருஷ்ணனை பத்தி அப்படி குறிப்பிட்டு சொல்றார் பரீட்சித் மகாராஜா. அது மாத்திரம் இல்ல, மே பகவான் கிருஷ்ணஹா அப்படின்னு சொன்ன பரீட்சித் மகாராஜா அடுத்து என்ன அதே ஸ்லோகத்துல போட்டார், என்ன பதத்தை போடுறார் அப்படின்னா, மே அபிப்ரீதஹா அப்படின்றார். என்னன்னா, என்னிடம் பிரீத்தி அடைந்தானோ அந்த பெருமாள் அப்படின்னு பரீட்சித் மகாராஜா கிருஷ்ணனோட பிரீத்தியை பார்த்தே ஆச்சரியப்பட்டு போறார். ஏன் அந்த கண்ணன் என்னிடம் நிறைய பிரீத்தி வச்சிருக்கான், அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி தெரிஞ்சது தெரியுமா? என் மேல பிரீத்தி வச்சிருக்கிறதுனால தானே இந்த சுக ஆச்சாரியார் அனுப்பியிருக்கான். இதுவே சாட்சி இல்லையா அவன் என்னிடம் பிரீத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு? கண்ணா, முதலில் நான் பிறக்கும் போது உயிரளித்தாய், கருவில் வந்து கூடவே இருந்து காப்பாற்றினார் கதையோடு. அது கூட பெரிய அனுகிரகம் இல்லை. இப்பொழுது இறக்கும் பொழுது ஒரு ஆச்சாரியனை அனுப்பி வைத்தாயே, இதுவே மிக பெரிய அனுகிரகம். நீ என்னிடம் எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதற்கு இதுவே சாட்சி அப்படிங்கிறான் பரீட்சித் மகாராஜா. அதே மாதிரி பாண்டு சுதப்பிரியகா, பாண்டவர்களிடம் அன்பு கொண்டவன் அப்படின்னு கிருஷ்ணனை சொல்றான். என்னிடம் ஏன் இந்த கிருஷ்ணன் இப்படிலாம் இவ்வளவு ஆசையா இருக்கார், எனக்கு ஏன் இந்த கிருஷ்ணன் இவ்வளவு நல்லது பண்றார் தெரியுமா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் அப்படி ஒண்ணும் உயர்ந்த தபசு தியானம் எதுவுமே செய்யல. அப்படி இருந்தும் அந்த கண்ணன் என் மீது அதீத பிரீத்தி வச்சிருக்கான் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்ன காரணம் தெரியுமா? நான் பாண்டவனான அர்ஜுனனின் பேரன் என்பது மட்டுமே தான் காரணம். ஏன்னா கண்ணனுக்கு இயற்கையாவே பாண்டவர்களிடம் தான் அதிகமா பிரீத்தி இருந்தது. அதனாலேயே அவன் சொல்றான், ஒரு பக்தனுக்கு எப்படியெல்லாம் பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா, இவன் இந்த வம்சத்துல பிறந்தான் அப்படின்றதுனாலேயே பெருமாள் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பார். அதை யார் சொல்றா? பரீட்சித் மகாராஜாவே சொல்றார். என்ன வார்த்தை போடுறார் பாருங்கோ, தத் கோத்ரஸ்யமே, இந்த கோத்ரஸ்யமே, இந்த கோத்திரம்னு சொல்றோம் இல்லையா, நாங்க பாரத்வாஜ கோத்திரம், ஸ்ரீவத்ச கோத்திரம், இந்த கோத்திரம் அந்த கோத்திரம்னு, இதெல்லாம் எதை சொல்றது? நாங்க இந்த முனிவரின் வம்சத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்றது தானே அந்த கோத்திரம். அந்த பரீட்சித் மகாராஜா சொல்றான், அவர் வம்சத்தில் வந்த எனக்கு அப்படின்ட்டு அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான். ஒரு பக்தனுக்கு வாழ்நாள் முழுக்க பூர்ணமா அனுகிரகம் பண்ணணும் பகவான் அப்படின்னா அதை வந்து அவன் வந்து திருப்தியே அடையிறது இல்லையா. நான் இவன் பக்தன், இவனுக்கு நான் இவனோட வாழ்நாள் முழுக்க நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன்னு நினைச்சு அவ்வளவுதான் அப்படின்னு மனசு திருப்தியே படுறது இல்லையா. பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பக்தனுடைய பிள்ளை, அந்த பக்தனுடைய பேரன் என்று அவளுடைய வம்சத்துக்கே நான் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைச்சுக்கிறான் நாம் பெருமாள். அதனாலதான் என்ன பண்ணிருக்கான், நான் அர்ஜுனனின் வம்சம் என்பதால் தான் என்னையும் அனுகிரகம் செஞ்சிருக்கான் பெருமாள் அப்படின்னு அப்படி வந்து பரீட்சித் மகாராஜா அந்த பெருமாளோட அனுகிரகத்தை அப்படி ரொம்ப அப்படி விவரிச்சு அழகா சொல்றார். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, உத்தரை அன்னைக்கு வேண்டிண்டாளியா அந்த கர்ப்பத்துல இருக்கும் பொழுது, இந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தையை நீதான் கண்ணா ரட்சிக்கணும் அப்படின்னு இந்த குழந்தை இந்த வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த அம்மாவானவள் என்ன பண்ணிருக்கா, அந்த கண்ணனிடம் சரணாகதி அடைஞ்சிருக்கா. அப்ப அந்த கண்ணன் என்ன பண்ணா, கர்ப்பத்துல இருக்கும் பொழுதும் அந்த குழந்தையை காப்பாற்றினான். அதே போல அந்த குழந்தை ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுத்து, தெரியாம தப்பு பண்ணிடுத்து அப்படின்னா அதுக்கு ஒரு சாபம் கிடைச்சதுன்னா அந்த சாபத்தையே அவனே வரமாக மாற்றினான். அந்த வரத்தை மட்டும் என்ன பண்ணினான் அப்படின்னாக்க, அந்த வரம் என்பது மிக நல்ல வரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்ன பண்ணான், அந்த இடத்துல சுகபிரம்மத்தை காமிச்சு கொடுத்தான் பரீட்சித் மகாராஜாவுக்கு. ஏன்னா யாருக்குமே தெரியாது அந்த சுகபிரம்மம் அப்படின்றவர் எந்த இடத்துல இருப்பார், எங்க போவர், என்ன பண்ணுவர், என்ன பேசுவர், யார்கிட்ட பேசுவர், யார்கிட்ட பழகுவர், என்ன சாப்பிடுவர், எதுவும் எப்ப முடிச்சுட்டு இருப்பார், எப்ப தூங்கிட்டு இருப்பார், எதுவுமே அவரை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருக்கும் பொழுது நான் 7 நாட்கள் தொடர்ந்து எனக்கு தெரிந்த அளவில் எதுவுமே சாப்பிடாம நான் பகவானை நோக்கி தவம் புரிய போகிறேன். எப்படி தவம் புரியணும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் பெருமாளை மட்டுமே நான் ஸ்மரிச்சுட்டு இருக்க போறேன் அப்படின்னு இந்த பரீட்சித் மகாராஜா எப்போ அந்த பகவானின் திருவடியே கதி சரணாகதி அப்படின்னு பண்ணி நின்றானோ, அப்ப பெருமாளே என்ன பண்ண, அவனிடம் அந்த சுகபிரம்மத்தை அனுப்பி வைத்தார். சுகபிரம்மத்தை பார்த்ததுமே இவன் என்ன சொல்றான்,
இது நீங்க வந்ததுக்கு காரணம் கூட என்னுடைய தவமோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய சரணாகதியோ இல்ல. நான் அர்ஜுனனின் பேரன், பாண்டவனின் வம்சத்தில், அந்த பாண்டவர்களோட வம்சத்துல நான் வந்துட்டேன் அப்படின்றதுனாலேயே பெருமாள் தன்னுடைய பிரீத்தினால, தன்னுடைய கிருபா கடாட்சத்தால தானே உங்களை எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு அப்ப கூட தன்னுடைய மூதாதையர்களுக்கு தான் அவன் நன்றி சொல்றான். அப்ப கூட அந்த அகங்காரம் கொண்டவனாக அவன் இல்லை. கண்ணா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எங்க அம்மா உன் மேல அவ்வளவு பிரீத்தி கொண்டிருந்தா, என்னுடைய தாத்தாக்கள், என்னுடைய வம்சத்துல முன்னாடி இருந்தவ அத்தனை பேருமே உன் மேல அவ்வளவு பக்தி செலுத்தி இருந்தா இல்லையா? அவர்களுடைய பக்திக்கு கொடுத்த பரிசாக தான், நீ கொடுக்கக்கூடிய பரிசாக தான் நீ சுகபிரம்மத்தை இன்னைக்கு நீ அனுப்பிச்சு வச்சிருக்க அப்படின்லாம் சொல்றான். இதெல்லாம் மட்டும் கிடையாது. என்ன நினைச்சான் அப்படின்னா, மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த பரீட்சித் மகாராஜா அந்த சுகபிரம்மத்தை பார்த்ததையே பெரும் பாக்கியமா நினைச்சானாம். இது முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய பரம அனுகிரகத்தால் மட்டுமே கிடைத்த ஒரு விஷயம் அப்படின்றத உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொண்டு அந்த பரீட்சித் மகாராஜா கேட்ட ஒரே கேள்வி, முதல் கேள்வி சுகபிரம்மத்திடம் என்ன அப்படின்னா, அவன் கேட்கிறான், மனிதர்கள் எதை பற்றி கேட்க வேண்டும், எதை ஜபம் செய்ய வேண்டும், எதை ஸ்மரிக்க வேண்டும், இந்த மூணே முத்தான 3 கேள்விகளை மட்டுமே தான் சுகரின் திருவடியில சமர்ப்பிக்கிறான் பரீட்சித் மகாராஜா. பரீட்சித் மகாராஜா என்ன சொல்றார், அதாவது இந்த பரீட்சித் மகாராஜா சொல்லக்கூடிய அந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுண்டு அந்த சுகபிரம்மம் என்ன சொன்னார் அப்படின்னா, சிரிச்சுண்டே ஒரே ஒரு நாமத்தை தான் சொல்ல சொன்னாராம். அது என்ன நாமம் அப்படின்னா, ஹரி. ஹரிங்கிற அந்த நாமத்தை நீ சொல்லு. பகவான் ஹரியையே எப்பொழுதும் கேட்க வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், ஸ்மரிக்க வேண்டும். இதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம். என்ன அப்படின்னா, விழுந்து விழுந்து நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணல, அதை பண்ணல, பண்ணா பண்றோம், பண்ணாட்ட போறோம், எதுவுமே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. ஆனா இதை மட்டும் நாம பண்ணாம இருக்கக்கூடாது. எதை மட்டும் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த ஹரி அப்படின்ற அந்த திருநாமத்தை மட்டும் நாம ஜபிக்காமல் இருக்கவே கூடாது. அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பால பாடம். எப்படின்னா, அந்திம காலத்துல, கடைசி காலத்துல கை கொடுக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா அந்த ஹரி நாராயணனாக மட்டுமே தான் இருப்பான். எல்லா பெருமாளும் இருக்கா, எல்லாரும் இருக்கா அப்படின்னாலும் அந்த மோட்ச பிராப்தி அப்படின்றது நமக்கு சித்திக்கணும் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவா, நீ போய் நாராயணனை போய் கேளு, எங்களாலலாம் என்ன பண்ண தெரியாது, எங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கவே தெரியாது, அதனால அந்த மோட்சத்தை கொடுக்க வல்லவன் அந்த நாராயணன் தான் அப்படின்னு சொல்லுவா. இதே பாகவதத்துலதான் பின்னாடி அஜாமிளன் அப்படின்றவரோட ஒரு கதை வரும். அஜாமிளன் அப்படின்றவன் ஆரம்பத்துல ஒரு மிக சிறந்த பக்தனாக தான் இருந்தான். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னாக்க, ஏதோ ஒரு ஒரு தவறான ஒரு இதனால அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பூர்வ ஜென்ம ஒரு தவறான வாசனையினால ஒரு தப்பான ஒரு பெண்ணை வந்து அழைச்சிண்டு அவ ஆத்துல வந்து இருக்கான். அதனால அஜாமிளன் என்ன பண்ணா, தன்னுடைய உயர்ந்த மனைவி, தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாரையும் விட்டுட்டு அந்த தவறான பெண்மணியோடவே குர்த்தரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பெருமாளை மறந்துட்டான், தன்னுடைய ஆச்சாரங்களை விட்டுட்டான், ஸ்லோகம் சொல்றதை விட்டான், அனுஷ்டானங்களை சொல்றதை விட்டுட்டு அந்த பெண்ணே அவளே அந்த பெண்ணோட தாசனாகவே மாறி போயிட்டான். அந்த பெண்ணை திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே எங்கெங்கயோ போய் கொள்ளை அடிக்கிறான், கோவில்ல கொள்ளை அடிக்கிறான், பாகவதர்கள் கிட்ட எல்லாம் கொள்ளை அடிக்கிறான். கொள்ளை அடிச்சுட்டு வந்து செல்வங்களா கொண்டு வந்து அந்த தவறான பெண்மணி கிட்ட குவிக்கிறான். அப்படியும் அந்த பெண்மணி திருப்தி அடையல. அந்த அஜாமிளனுக்கும் அந்த தவறாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கும் நிறைய குழந்தைகள் பிறந்துட்டே இருக்கா. அஜாமிளன் அந்த பூர்வ ஜென்ம வாசனையாலும் சரி, ஆரம்பத்துல அவன் ஒரு நாராயண பக்தனாக இருந்ததுனாலையும் என்ன ஆச்சுன்னா, பெருமாள் அவனுக்கு பிறந்த அந்த கடைசி குழந்தைக்கு நாராயணன் அப்படின்னு திருநாமம் சூட்டும்படி பண்ணார். அதனால அவன் தன்னுடைய செல்ல குழந்தைக்கு நாராயணன் அப்படின்னு பெயர் சூட்டினான். காலங்கள் உருண்டு ஓடித்து அஜாமிளனுக்கு வயசாச்சு. அவன் மரண தருவாயில இருக்கும் பொழுது படுத்துட்டு இருக்கான். ஆச்சு, மரணத்தை நெருங்கியாச்சு. யமதூதர்கள்லாம் வந்தபொழுது பயந்துட்டான். அந்த யமதூதர்களை பார்த்ததுமே என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய செல்ல குழந்தைய ஆசையா கூப்பிடுறான். கூப்பிடுறதுக்கு கூட திராணி இல்ல. ஆனாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பிடுறான். ஏன்னா அந்த கடைசி குழந்தை மேல மட்டும்தான் அவன் அபரிதமான பாசம் வச்சிருந்தான். அதுதான் கடைக்குட்டி குழந்தை, அதுதான் கொஞ்சோண்டு சொல்றதையாவது கேட்கும். மிச்ச குழந்தையெல்லாம் நான் என்ன சொன்னாலும் கேட்காது அப்படின்றது அஜாமிளனுக்கு நல்லா தெரிஞ்சது.
அதனால மனைவியின் பெயரை கூப்பிடல, வேற எந்த குழந்தைகளின் பெயரையும் கூப்பிடாம கடைசியா இருந்த அந்த செல்ல குழந்தைய நாராயணா நாராயணான்னு மொள்ள கூப்பிடுறான். அந்த நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டது அந்த செல்ல குழந்தையின் காதில் கேட்டதோ இல்லையோ, ஆனா செல்வ நாயகனாக இருக்கக்கூடிய செல்வ பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த திரு நாராயணனுக்கு இவன் நாராயணன் கூப்பிட்டது அவன் காதுல விழுந்திருக்கு. உடனே அவன் என்ன பண்ணான், அந்த யம தூதர்களை நிற்க வச்சுட்டு விஷ்ணு தூதர்களை அனுப்பிட்டான். என்ன கூப்பிட்டான் என் பக்தன், என் பேரை சொல்லி கூப்பிட்டான். அதுவும் மரண தருவாயில யாருமே தனக்கு கதி இல்ல, நாம் சரணம் தான் கதி, நாராயணனின் சரணமே கதின்னு நினைச்சு என் பேரை கூப்பிட்டான்னு சொல்லி விஷ்ணு தூதர்களை பெருமாள் அனுப்பி வைக்கிறார். உடனே விஷ்ணு தூதர்களுக்கும் யம தூதர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய டிபேட் நடந்தது. கடைசியில இந்த விஷ்ணு தூதர்கள் என்ன பண்றா, அவன் எவ்வளவு பொல்லாதவனா இருந்தாலும், எவ்வளவு தாறுமாறான விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், அவன் கடைசியில பண்ண ஒரு விஷயம் நாராயணான் அந்த பெருமாளோட திருநாமத்தை சொன்னதுதான் அப்படின்னு சொல்லி யம தூதர்களை விரட்டி விட்டார்கள். விரட்டி விட்ட போது இந்த விஷ்ணு தூதரிடம் அஜாமிலன் சொல்றான், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் போல இருக்கு, நான் திருந்தி வாழறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் லைஃப், செகண்ட் சான்ஸ் கொடுங்கோன்னு சொன்னதுனால விஷ்ணு தூதர்கள் மனம் இறங்கி இவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்க, அவன் தன் நல்ல மனைவியோடும் தன் பெற்றோர்களை பராமரித்து கொண்டும் நாராயண திருநாமத்தையே சொல்லிக் கொண்டு கடைசியாக மோட்சத்தை அடைந்தான்கிற விஷயத்தையும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னைக்கு இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் அப்படின்றது எப்படி திரு அவதாரம் ஆச்சு, எதனால இந்த புராணத்தை வியாச முனிவர் எழுத ஆரம்பிச்சார், எதனால இந்த சுகபிரம்மம் பரீட்சித்து மகாராஜாவிற்கு இந்த பாகவதத்தை சொல்லணும்னு சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு இந்த பாகவதத்தோட திரு அவதார சரித்தத்தை இன்னைக்கு நாம கேட்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஹயவதனா குழுவிற்கு மீண்டும் அடியேனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நாம எல்லாருமே துருவனின் சரித்தத்தோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.